மீன ராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த ஆண்டாக இருக்கப்பது. பணம் 7 சனிகளுடன் இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் செல்வ நிலை உயர்வுக்கெல்லாம் முக்கியமாக இருக்கும். பிள்ளைகளால் நற்பெயர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் அவங்க போராடும். உடல் ஆரோக்கியத்தில் எல்லாத்துலயும் போராடுற தன்மை இருக்குது. அது உண்மை. ஆனால் ஆ அதிகமாக ஆஸ்பத்திரி செலவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி இருக்கிறவங்க நாங்க என்ன பண்றதுன்னா, ஆஸ்பத்திரிக்கு நெறைய செலவு பண்றவங்க, நீங்க ஆஸ்பத்திரியில போயி நெறைய உடல் ஆரோக்கியம் இல்லாதவங்களுக்கு மாத்திரை மருந்துகள் செலவுகளை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அது உங்களுடைய செலவுக்கு ஈக்குவல் ஆகும். உங்க காசு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு விதி இருக்குதுனால, அத வேற யாருக்காச்சும் உதவி அ யாருக்குமே மருத்துவ செலவு பண்ண முடியாதவங்களுக்கு நீங்க அந்த உதவிய செஞ்சீங்கன்னா, இது உங்களுக்கு ரெக்கவர் ஆகக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். நீங்க அதிகமாக வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு பெருமாள் வழிபாடுகளை எடுத்துக்கிறது முக்கியமானது. அப்புறம் முருகர் வழிபாடு. இந்த 2 முருகர்னா திருச்செந்தூர் முருகர் வழிபாடு மிக சிறந்த பலனை தரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த வழிபாடுகளை செய்யும்போது என்ன விதிகளை என்னால் மாற்ற முடியுமா அப்படின்னா, விதிகளை மாற்ற முடியாது. ஆனால் சின்ன நகர்வுகள் உங்களுக்கு மன ஆறுதலை கொடுத்தால், இந்த வழிபாடுகள் உங்களுக்கு மன ஆறுதலுக்கான வழிபாடாக எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? அதனால விதிகள் இருக்கும். அந்த விதிகளை கொஞ்சம் நகர்வு கொடுக்கிற தன்மையாக இந்த பரிகாரங்களை எடுத்து செஞ்சீங்கன்னா, மன ஆறுதலுடன் உடல் வலிகளும் குறையறதுக்கு வாய்ப்புகள் நெறைய இருக்கு.